ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கோடைக்காலத்தில் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் செடி அப்படின்றது பார்க்கலாம். நான் ரொம்பலாம் பெருசாலாம் பண்ணலைங்க, ஓரளவுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மல்லி தோட்டத்தில் பார்த்திங்கனாக்கா மல்லி செடியில் சூப்பராக மல்லி மொட்டு வச்சுருக்கு. ராஜமல்லி, 10 அடுக்கு மல்லி, ராஜமல்லி, எப்படி எத்தனை மொட்டு இருக்குது பாருங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா 8 அடுக்கு இப்போ தான் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்திங்கனாக்கா தண்ணி ஊற்றலைங்க காலையில். நான் இப்போது எதுக்குன்னா ஈவினிங் மருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றாமல் இருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுறதில்ல, இந்த மாதிரி அதாவது மண் எடுத்து விடணும். நாங்கள் சொல்கிறது எங்கள் தோட்டத்துலலாம் களை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது மண்ணெல்லாம் ஃபுல்லாக டைட் ஆகிட்ருக்கு இல்லைங்களா. அதை மண்ணெல்லாம் இந்த மாதிரி நோண்டி எடுத்தோம்னா கொஞ்சம் லூஸ் விடும். அதனால் அந்த மாதிரி நோண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் லூஸ் விட்டதுக்கப்புறமா ஈவினிங் போல் மருந்து வச்சு தண்ணி ஊற்றினோம்னாக்கா நல்லா துளிர் வர ஆரம்பிக்கும். மருந்தும் வைக்கலாம். நம்ம கிச்சன் வேஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு பக்கமாக போட்டுட்டு கூட மண்ணை போட்டு மூடிடலாம். எதை வேணால் பண்ணலாம் அதை. சரி, நான் இன்றைக்கி மருந்து தான் வைக்க போகிறேன். ஏன்னா மல்லி செடியில் பூச்சி தாக்குதல்லாம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி தான் இது 7 டேஸ் இந்த வெயிலுக்கு ரொம்ப சின்னதாகிடுச்சிங்க. ஆனால் அழகாக இருக்குது. பட்டன் ரோஸ் மாதிரி அழகாக இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி தான். தெரியாமல் தண்ணி ஊற்றிட்டேன். சரி, நம்ம ஈவினிங் தானே வைக்க போகிறோம், அதுக்குள்ளே காஞ்சிரும். லைட்டாக தான் தொளிச்சேன், ஞாபகம் வந்தது, அதோடு விட்டுட்டேன். டிஏபி தான் வைக்க போகிறேன் நான் ஈவினிங்கு. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று தான் வைக்கணும். ஒன்று கிச்சன் வேஸ்டேஜ் போடணும், இல்லைன்னா மருந்து போடணும். என்பிகே போடலாம், இல்லைன்னா இதை போடலாம், டிஏபி போடலாம். இதில் ஆல்ரெடி நிறைய கிச்சன் வேஸ்டேஜ் தாங்க இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய கிச்சன் வேஸ்டேஜ் தான் இதில் மருந்தே கிடையாது. இந்த செடிக்கு மட்டும், நித்திய மல்லிக்கு மட்டும் மருந்தே கிடையாது. ஃபுல்லாகவே கிச்சன் வேஸ்டேஜ் தான். நல்லா கட் பண்ணி விட்டதெல்லாம் நல்லாவே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொத்தாக மொட்டு தான் இருக்குது. நான் கொடியாகவே கிடையாது, ஃபுல்லாகவே செடியாக தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொத்தாக மொட்டாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்த செடி பார்த்திங்கன்னா கனகாம்பரம், கொடி சம்பங்கி. இதில் மொட்டு இருக்கா? இதில் மொட்டு இன்னும் வைக்கவே இல்லை கொடி சம்பங்கியில். அப்புறம் டபுள் டிலைட் பன்னீர். இங்கே பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா, அந்த சிமெண்ட் பட்டு ஒரு மாதிரியே ஆகிடுச்சிங்க செடியெல்லாம். இனிமேல் தான் இவங்களை உயிர் கொடுக்கணும். அதனால தான் சரி ஈவினிங் கொஞ்சம் மருந்து வைப்போம். கனகாம்பரமும் சூப்பராக மொட்டு பூ வச்சுட்டாங்க, அழகாக இருக்குது. நாட்டு கனகாம்பரம். அடுத்தது நம்ம இந்த பழம் சாப்பிட்டோம், கிர்னி பழம் சாப்பிட்டோன்னா, ஒயிட் கலர் கிர்னி. அதிலேருந்து சீட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். நிறையவே வந்திருக்கு. நான் எதுவும் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா நிறையவே செடி இருக்குது. பழம் வருமா என்னன்னு தெரியாது இந்த சீசனுக்கெல்லாம். ஆனால் பார்க்க அழகாக இருக்குது தொட்டியில். சூப்பராக இருக்குது பாருங்க. அழகாக இருக்குது பார்க்கவே. இது இந்த மாதிரி இது பாருங்களேன். இப்போ தான் வராங்க, வெளியில் வராங்க. வேணால் மூடி வைப்போம். எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும்போது வெயில் படக்கூடாது இல்லையா. மேடாக இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்குங்க. நிறையவே அப்படியே எடுத்துகிட்டு கொட்டிட்டேன் நான் இதில். சரி, சும்மா தானே இருக்குது தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொட்டிட்டேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா கொடி சம்பங்கியில் களை தான் எடுக்கணும். பில்லாக வருதுங்க. இதில் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் செடி மாதிரி.
இவங்க வந்து மாதுளம்பழம் செடி. இது நிறைய முளைச்சிருந்தது, ஒன்று மட்டும்தான் பொழைச்சிருக்கு, மற்றதெல்லாம் செத்து போச்சு. கொடி ஏற்றிருந்தால் நல்லா வந்திருக்கும். கொடி ஏற்றுறதுக்கு நமக்கு வசதி இல்லாததுனால, இட வசதி கிடையாது, அதனால் இப்படியே விட்டுருக்கோம். இதுக்கும் கொஞ்சம் களை எடுத்து வைப்போம். ஆனால் இதிலெல்லாம் மருந்து வைக்க முடியலைங்க, மண் நிறைய போட்டுட்ருக்கேன்னா இதில் மருந்து வச்சா வெளியில் தான் வந்துடுது. அதனால் கரைச்சி தான் கொஞ்சமாக ஊற்றிடுறேன் நான். அப்படியெல்லாம் வைக்க முடியல. வச்சோம்னாக்கா அது தண்ணி ஊற்றும் போது நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா வெயிலுக்கு, அது என்ன ஆகுதுன்னாக்கா வெளியில் வந்துடுது அந்த மருந்து எல்லாமே. அதனால நான் என்ன பண்ணுறது, கரைச்சிட்டு ஊற்றிடுறது. அது இன்னும் பெஸ்ட் இல்லைங்களா? கொஞ்ச நேரம் வச்சோம்னா தண்ணியில் கரைஞ்சிரும், கரைச்சிட்டு ஊற்றிடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன் என்னுடைய செடியை. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.